அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். தமிழில் பழக்க வழக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. பழக்க வழக்கம்னு தான் சொல்கிறோம். ஏன் வழக்க பழக்கம்னு சொல்கிறது இல்லை? சும்மா அப்படி யோசித்து பார்ப்போமே. வழக்க பழக்கம்னு சொல்கிறது இல்லை, அது என்னுடைய பழக்க வழக்கங்க அப்படின்றது தான் நம்முடைய பேச்சு வழக்கத்திலேயே இருக்குது. ஏன் ஒரு பழக்கம் அப்படின்றது முதல்ல தொடக்கமாக இருக்கும், ஒரு 4-5 தடவை பண்ணிட்டா அப்புறம் அதுவே வழக்கமாக ஆயிரும். இப்போ காஃபி குடிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குதுன்னு வைங்களேன். ஏன்னா பிறந்ததுலேருந்தே காஃபி குடிக்கிற பழக்கம் வந்திருக்கோம் இல்லை. முதல்ல ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் அலுவலகத்துக்கு வந்தவுடனே சில பேருக்கு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு ஒரு காஃபி குடித்தா தேவலாம் போல் இருக்கும். அவருக்கு அந்த ஹேபிட்டே இருந்திருக்காது. ஆனால் அந்த செக்ஷனில் எல்லாருக்கும் கொடுக்குற அந்த காஃபி டீ கடையிலேருந்து வர அந்த தம்பி இவர் டேபிள்லேயும் வச்சுட்டு போயிடுவார். எனக்கு வேணாம்ப்பா, வைக்காதப்பா, குடிங்க சார் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். சரி குடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு 1 நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அதை குடிச்சாச்சுன்னா அப்புறம் 4ஆவது நாள் மணி 10:45 ஆறப்பவே எங்கே அந்த காப்பி தம்பியை காணுமே அப்படின்னு கண்ணு தேடும். இதுவே இவருக்கு இனிமே வழக்கமாக ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு பழக்கம்தான் பழக பழக வழக்கமாக மாறிவிடுகிறது. ஆனால் இந்த பழக்கம் இருக்குதே, அது சில வகையிலே நல்லதும் செய்யும். ஜிம்முக்கு போகிறதுன்றது ஒரு வழக்கம், காலையில் எழுந்த உடனே யோகா பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம். வாக்கிங் போகலன்னா சில பேருக்கு பொழுது விடிஞ்சா மாதிரியே இருக்குது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் சில கெடுதலும் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஊருக்கு புதுசாக ஒரு பாதிரியார் வருகிறார். அவருக்கு அந்த தேவாலயத்துக்கு எப்படி போகுதுன்னு தெரில. அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கிறான். குட்டி பையன்கிட்ட, தம்பி இங்கே சர்ச்சு இருக்கே, தேவாலயம், அதுக்கு எப்படிப்பா போனோம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் உடனே நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் திரும்புங்க, அங்கே ஒரு மரம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் அங்கே சர்ச்சு இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி வெள்ளை அங்கி அணிந்த ஒருத்தரை அவன் அது வரைக்கும் பார்த்ததில்லை. அவன் குட்டி பையன். நீங்கள் யாருங்க அப்படின்னு அவன் கேட்குறான். நான் ஒரு ஃபாதர், ஒரு ப்ரீஸ்ட் இப்படிலாம் சொன்னால் அந்த குட்டி பையனுக்கு புரியுமா புரியாதோ அப்படின்னுக்கிட்டு அவர், நீ என்ன பண்ணுற, இன்னைக்கு சாயங்காலம் அந்த சர்ச்சுக்கு வா, எனக்கு வழி சொன்னல அந்த சர்ச்சுக்கு வா, நான் உனக்கு சொர்க்கத்துக்கு போகிறது எப்படின்னு உனக்கு வழி காட்டுறேன், என்ன அங்கே வந்தீன்னா உனக்கு தெரியும் அப்படின்னார். அந்த குட்டி பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சர்ச்சுக்கு போகிற வழியே உங்களுக்கு தெரியல, இதில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் எனக்கு வழி காட்டுறீங்களா, போங்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டான். இவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். இது பசங்க இப்படி தான் குறும்புத்தனமாக ஏதாவது வில்லங்கமாக சொல்லிடுவாங்க. நாம் தான் பெரியவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம். சில குட்டி பசங்க சொல்கிற வார்த்தையில் நமக்கு பதிலே சொல்ல வராது. அது பிள்ளைத்தனத்தில் இருக்கிற அந்த குறும்புத்தனம், விளையாட்டுத்தனம். இப்போ அந்த பெரியவருக்கு வழி தெரியலையே தவிர, ஒரு தடவை 2 தடவை போயிட்டாருன்னா அப்புறம் வழி தெரிஞ்சிடும். எப்படி போய் பழகிறார். அறிவு கண்டுகொள்ளுகிறது. ஓ இப்படி போய் திரும்பினா நம்ம போக வேண்டிய இடம். ஒரு விஷயத்தை 2-3 தடவை செஞ்சிட்டிங்கன்னா மனமும் உடம்பும் அறிவும் அதற்கு பழகி விடுகிறது. இந்த பழகதான் நம்முடைய ஆளுமை என்பதே மேலும் மேலும் கூடுகிறது அல்லது மேலும் மேலும் வீழ்கிறது. என்ன மாதிரி பழக்கம் நம்ம பழகுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம அவ்வை இந்த பழக்கத்தை பற்றி எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க பாருங்க. ஏப்பா, நீ படம் வரைகிறதுலிருந்து மொழி பேசுறியே அது வரைக்கும் சும்மா பேசிக்கிட்டே இரு, படம் வரைஞ்சிக்கிட்டே இரு, தானாகவே ரொம்ப நல்லா வந்துடும் அப்படின்னாங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்றாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் வரல அப்படின்னு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க தமிழ் பிள்ளைகள், அதுவும் அடித்தட்டு பிள்ளைகள், இந்த சாதாரண எளிய பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள், அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் வரல அப்படின்னு கூச்சப்படுவாங்க. கூச்சப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பேச பேச தானே வந்துடும். நம்ம தமிழ் என்ன பிறந்த அன்றைக்கே சரளமாக பேச ஆரம்பித்தோமா? புத்தகான்னு பேசி தானே நமக்கு தாய்மொழி வந்தது. எந்த மொழியும் அப்படி தான், பேச பேச தானே வந்துடும். செந்தமிழும் நாப்பழக்கம். படம் வரைகிறதும் அப்படிதான். ஒரு படம் வரையணும் அப்படின்னா முதல்ல வராது, படகு கவுந்தா மாதிரி தான் வரும். ஆனால் வரையதான் படகு, கடல், ஆகாயம், அலைகள் எல்லாம் சாதாரணமாக அதிலே வந்துவிடும். பழக்கத்தின் மூலமாக வந்துவிடும். முதல்ல கஷ்டமாக இருக்கிறது கூட பிராக்டிஸ் பண்ண சர்வசாதாரணமாக மாறிடும். ஒரு இரவு நேரம் வயசான கணவன் மனைவி அவங்க அந்த வழியாக தெருவில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. திடீர்னு கரண்ட் கட்டாகி போச்சு, ஒரே கும்மு இருட்டு. அப்போ எழுத்தாப்புல ஒரு பெரியவர் கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அவர் வரார். இவங்க கேட்குறாங்க, ஐயா இது மாதிரி இந்த விலாசத்துக்கு நாங்கள் போனோம், ஒரே இருட்டாக இருக்குது, எங்களுக்கு வழிகாட்ட முடியுமா, எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அவர் ஒன்று வாங்க நான் அழிச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு
அவர் அப்படியே அழைச்சிக்கிட்டு போய் இதுதாங்க இந்த இடம் தாங்க அப்படின்னு காமிச்சார். அந்த பெரியவர் கேட்டார், எப்படிங்க உங்களால் முடிஞ்சுது இந்த இருட்டில் கரெக்டாக என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டீங்களே எப்படின்னு. அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கண் பார்வை இல்லை, நான் இந்த குச்சியினுடைய உதவினால தான் வரேன், அதனால் எனக்கு எப்பொழுதுமே இருட்டில் தான் நான் இருக்கிறேன், உங்களுக்கு தான் இருட்டுன்றது புதுசு, எனக்கு இது பழகி போச்சு, அதனால் இந்த இருட்டில் நடக்கிறதுன்றது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க அப்படின்னு இருக்கிறார். நமக்கு எது கஷ்டமான சங்கடமான ஒரு இருட்டாக இருக்கிறதோ அது இருளிலேயே இருந்து பழகியவர்களுக்கு ஒரு சங்கடமான விஷயமாக இருப்பது இல்லை. பழக்கத்தின் மூலமாக எது சங்கடமோ அதை கூட சரி செய்து விட முடியும். சார், கேம்ப்வெல் அப்படின்னு, மால்கம் கேம்ப்வெல் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் சொல்கிறார் அற்புதமான ஒரு கருத்து. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம பிள்ளைகள்லாம் ஓஹோன்னு மேலே வந்துடுவாங்க. என்ன தெரியுங்களா, இந்த மிகப்பெரிய சாதனையாளர்கள், அப்புறம் நடன கலைஞர்கள், ஓவியர்கள், பாடகர்கள், கால்பந்து விளையாட்டு வீரர்கள், இவங்கெல்லாம் பிறவியிலேயே அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் சொல்கிறார், ஜீன்லேயே இந்த திறமை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு காரியத்தை நீங்கள் 10,000 மணி நேரம் பழகிவிட்டீர்கள் என்றால் நிச்சயம் அது சராசரியை விட பல மடங்கு உங்களை மேலே உயர்த்தி விடும். பல மேதைகள் இப்படித்தான் திரும்ப திரும்ப செய்வதின் மூலமாக சாதனையாளர்களாகவே மலர்கிறார்கள் அப்படின்னு ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், 5 மணி நேரம், அல்லது 2 மணி நேரம், அல்லது 1 மணி நேரம், 10,000 நாட்கள் ஒரு காரியத்தை 1 மணி நேரம் செய்து பழகிவிட்டால் அந்த துறையிலே நீங்கள் விற்பனர்களாக மாறிவிட முடியும். ஆனால் ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கணும், என்ன, பழக்கம்ன்றது அறிவுபூர்வமாக இருக்கணும், வெறும் பழக்கத்தினால செய்வதாக இருந்து விடக்கூடாது. வீட்டு வாசலில் மரம் இருக்குது, மாடு மேயுது, குட்டி பையன் குச்சி எடுத்து அடிக்கிறான், மறுநாளும் மாடு அந்த வழியாக அதே இடத்த மேயும். நேத்திக்கு இந்த பையன் அடித்தானே அப்படின்னு யோசித்து பார்க்காது. ஏன், பார்க்குறது எல்லாத்தையும் தின்னு தின்னு அந்த மாடு பழகி போச்சு, இன்றைக்கி மறுபடியும் கண்ணில் பட்டால் மறுபடியும் மேயுது, மறுபடியும் அடி வாங்குது. செய்கிற பழக்கத்தை, காரியத்தை திரும்ப திரும்ப அறிவுபூர்வமாக செய்கிற பொழுது அந்த துறையிலே நீங்கள் மகத்தான உச்சத்தை தொட முடியும். செந்தமிழும் நாப்பழக்கம் மட்டுமல்ல, எந்த ஒரு காரியம் சிறப்பாக விளங்குவதும் பழக்கத்தால் தான் மிக பிரமாதமானதாக பரிணமிக்கிறது என்கிற உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையில் வெற்றி பதக்கங்கள் உங்களுக்காக பத்திரமாக காத்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் நாளை சந்திப்போமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.